மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், அதுவும் 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்கும்போது ஒரு செகண்ட் எப்படி போகுது, நெஞ்சு அப்படியே படபடன்னு அடிச்சுட்டே இருக்கும். அதுவும் ஆப்போசிட் சைடில் போனால் எனக்கெலாம் இப்போ நான் வேறு ரீசெண்டாக ஸ்மார்ட் வாட்ச் வேறு வாங்கி கொடுத்தாங்க. அதை போட்டுட்ருக்கேன். அதில் அப்பப்போ ஹார்ட் பீட்டை பார்த்தோன்னே ஐயோ என்னடா இது, அதுக்காகவே ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா இருந்தால் கூட நம்ம நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். அப்பப்போ பீட்டை வேறு பார்ப்பேன். ஐயோ என்ன மோர் தென் நார்மல் ரேஞ்சுன்னு வேறு காமிக்கும். ஆஹா போச்சு போ அப்படின்னு இருக்கும். ஸோ டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலே நமக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் உள்ளே வந்துடலாம். ஷார்ட் கவரிங் எல்லோரும் வெயிட்டிங்கா? பட் உடனே அதை கொடுத்துட மாட்டோம்ல. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன, நான் பெரிய ரேஞ்ச் பவுண்டு, என்னை விட சின்ன ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்ல முடியாது, அதை விடையும் ஒரு சின்ன ஒரு கேண்டில் ஒன்று வருது. பட் அதுக்கு முன்னாடி பங்குச்சந்தை அவரோட செஷன் ஆரம்பிக்கிறப்போ எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கிரிப்லிங் பேட் நாங்கள் அதனால தான் மெயினாக கொடுக்கல. அப்படியே இங்கே எழுதிட்டு இங்கே போட்டு போயிடுவாங்க நார்மலாக. அதனால தான் தலைவர் அந்த ஆடியோவில் கூட சொல்லியிருப்பார், டைரி எடுத்துகிட்டு வாங்க, ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண டைரினாலும் ஓகே. ஸோ நோட்ஸ் எடுத்துக்கணும் எப்போவுமே. அதில் எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வரும். வடிவேல் ஒரு ஹோட்டலில் போய் தோசை ஆர்டர் பண்ணுவார், ஞாபகம் இருக்கா? ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து 10 கரண்டி தோசைக்கு வெளியில், 6 கரண்டி உள்ள இட்லி பொடி எடுத்து அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே தூவி அப்படிலாம் சொல்லி ஒரு தோசை எடுத்துகிட்டு வாங்குவார். கடைசியில் அவர் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம், அந்த மாதிரி மனுஷன் மாங்குன்னு உங்களுக்கு எல்லா கான்செப்டையும் எடுத்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கடைசியில் நீங்கள் இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது, அதை எடுத்துகிட்டு போகணும். அந்த ஊத்தப்பம்னு முடிக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ரீசெண்டாக உள்ள சொல்லணுன்னா, இந்த ஈவெண்ட்னால் உங்களுக்கெலாம் தெரியும், ஆக்சுவலாக ஒரு தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஒன்று, அதை தலைவர் எப்படி மிஸ் பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்குலாம் தெரியும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா அந்த எக்ஸ்பைரி டே? ஸோ ஆல்மோஸ்ட்டு அதோட நியூஸில் பார்த்தப்போ அது 32 டைம்ஸ் அதோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனது ஆக்சுவலாக. ஸோ 1 lakh போட்டால் 32 lakhs அந்த மாதிரி. ஸோ நார்மலாகவே அல்வா பிரியாணி சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பைரிலாம் அவர் கேட்கவே வேணாம். பட் இந்த ஈவெண்ட்டுக்காக அவரே அந்த ஆடியோவில் சொல்லியிருப்பார், இந்த ஈவெண்ட் ஒர்க் இருந்ததுனால மார்க்கெட்டில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் அவருக்கு எவ்வளோ லாஸ்ன்னு நமக்கு தெரியும். பட் அதை நம்ம அதுக்கு அவருக்கு ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து எப்படி கற்றுக்கிட்டு போகிறீங்க, ஸோ நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்சஸ்ஸு, உங்களோட இன்ட்ராக்ஷன், அதில் அவருக்கு கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த லாஸை அது ஈக்குவலைஸ் பண்ணாது. பட் இருந்தாலும் உங்களோட அந்த 2-way இன்ட்ராக்ஷன் இருக்கணும். கொஞ்சம் நல்ல வேல்யூபிள் கொஸ்டினாக கேளுங்க. மார்னிங் சொன்னதே தான், நோட்ஸ் எடுங்க கண்டிப்பாக. அந்த உங்களோட நாலேஜ் நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் அவருக்கு அந்த எக்ஸ்பைரியோட அந்த லாஸை ஏதோ ஒரு பர்சன்டேஜுக்கு ஓகே நம்ம ஒரு எஃபர்ட் போட்டோம், பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். அவர் சொல்கிறது தான், நான் சோஷியல் மீடியாவை நம்பி இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்கு, எனக்கு பணம் சம்பாதிக்க எப்படின்றது தெரியும்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். ஸோ அதே தான், அந்த எக்ஸ்பைரி அவர் விட்டார்னா அதை விட இன்னுமே வேறு ஒரு இதில் எடுத்துப்பார். பட் அதை விட்டதுக்கான ஏதாவது ஒரு யூஸ்ன்னு இருக்கணும்ல. அது நீங்கள் இங்கேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க, என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான். ஓகே அந்த எக்ஸ்பைரி போனாலும் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் நம்ம மூலமாக ஏதோ ஒரு கற்றுட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ அவர் செஷன் ஆரம்பிக்கிறப்போ கண்டிப்பாக டைரியில் நோட் பண்ணுங்கள், இங்கே போட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ நான் சொல்ல வந்த அந்த கேண்டிலை இப்போ கூப்பிட்றேன். அவரும் நம்மளே மாதிரியே ஒரு ஃபாலோவர் தான். என்ன நமக்கு முன்னாடி அவர் அறிமுகமாயிருப்பார், அவ்வளோதான். நம்மளை விட இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுட்டு இருந்திருப்பார், எஃபர்ட் போட்டிருப்பார். ஸோ தலைவர் சொல்கிறது தான், என்ன தான் என் கூட நெருங்கினாலும் மார்க்கெட்டை பற்றி என்ன தெரியுதுன்றதை பொறுத்து தான் நான் அவங்க கூட இன்ட்ராக்ஷன் வச்சுப்பேன் அப்படின்றது தான். ஸோ அவரோட யார்ட் ஸ்டிக் ஒன்று தான், எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் மார்க்கெட்டில் என்ன கற்றுக்கிறாங்களோ அதை வச்சு தான் அவர் நம்ம பக்கத்தில் அவர் பக்கத்தில் நம்ம இருப்போமா இல்லை தூரமாக இருப்போமான்றது தான். அதை தவிர வேறு எந்த யார்ட் ஸ்டிக்கும் அவர் வைக்கல. ஒரே யார்ட் ஸ்டிக், நீங்கள் கற்றுக்கிட்டு அவர் சொல்லிக் கொடுத்ததை கற்றுக்கிட்டு அவர் கொடுக்குற ஃபீட்பேக் தான். அவர் நேற்று கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், நான் ஒரு மேக்னெட் மாதிரி, என்னை அப்படியே நீங்கள் கீழே போட்டிங்கன்னா அப்படியே இழுத்துட்டு வரும். ஸோ
அந்த ஃபோர்ஸ் அவர்கிட்ட இருக்குது. நம்ம கற்றுக்கிறது தான் அவர் நம்மளை இழுக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ கற்றுக்கோங்க. ஸோ மிஸ்டர் மோகன் பிரசாத் அவர் தான் வெல்கம் பண்ணுறோம். ஷார்ட் கவரிங்கோட ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். அடுத்தது தலைவர் ஃபாலோ பண்ணிப்பார். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸ்டேஜில் எனக்கு பேசி பழக்கம் இல்லை. கேட்குதா? ஓகே. எனக்கு பேசி பழக்கம் இல்லை. கொஞ்சம் அரைக்க ஆரம்பித்தது எல்லோரும் கோரஸாக கை தட்டி அனுப்பி விட்றாதீங்க. ஒரு 5 நிமிஷம் தான். என்னோடய மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இதெல்லாம் பேச வரல. மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பெருசாக அவ்வளோ இல்லை. 2021 என்ட்ரி. உங்களை மாதிரி தான் உங்கள ஒரு சிலர் மாதிரின்னு வச்சுக்குவோம். ஒரு 10,000 ரூபாய்க்கு ஷேர் கால் வாங்க வேண்டியது. அது நம்மளுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னே தெரியாமல் வாங்க வேண்டியது. அது அன்றைக்கி ஈவினிங் வந்து லாஸில் இருக்கும். அப்போ வெள்ளிக்கிழமையாக இருக்கும். அப்புறம் அதை விற்காமல் அப்படியே வச்சுட்டு சனி ஞாயிறு ஆண்டவா திங்கக்கிழமைக்கு ஒரு 100 பாயிண்ட் அப்பில் ஓப்பன் ஆகணும், நான் வெளியே ஓடி வந்துடுறேன் அப்படின்னு வேண்டிட்டு உட்காந்துருந்தேன். அது மண்டே என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் மறுபடியும் ஒரு 10,000 ரூபாய் போட்டு அதை ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வந்து அது வியாழக்கிழமைக்கு 5 பைசாவில் அழகு பார்க்க வரைக்கும் வச்சுட்டு விற்றது தான் அந்த 2021 கொஞ்ச நாள். அப்புறம் அதோடு விட்டுட்டு முடியலை. அடுத்து 2025 தான் மறுபடியும் ரீஎன்ட்ரி. அந்த ரீஎன்ட்ரி ஆன புதுசுலேயே தான் நம்ம மிஸ்டர் பங்குச்சந்தையோட சேனலை பார்த்தேன். அப்புறம் எனக்கு அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட எப்படி அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டதை நமக்கு கொடுக்குறதுக்கு அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதையெல்லாம் விடுவோம். நீங்கள் மட்டும் எப்படி அவர் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் அவரை கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல தான் நான் இங்கே வந்தேன். நீங்கள் அவரோட க்ளோஸாக இருக்கிறது அவ்வளோ ஈஸியும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி. இப்போ எப்படி சொல்லணுன்னா, ஈவினிங்கு பேசுவோம் ஃபோனில், திடீர்னு கேட்பார், அப்புறம் பிரதர் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படிம்பார். அவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டார், இந்த கேள்வி மட்டும்தான் கேட்பார். நம்ம சொல்லணும் இன்றைக்கி இது நடந்துச்சு அப்படின்னு. நம்ம சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இன்றைக்கி அந்த ஷார்ட் கவரிங் ஏன் நடந்தது அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்பார். ஒரு சில நாள் சொல்ல முடியாமல் பேம்ப, அப்புறம் அவ்வளோதான். அவருக்கும் பதில் சொல்ல மாட்டார். அடுத்த நாளும் கேட்பார், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா. என்னென்னா, நீங்கள் என்ன தான் அவரோட க்ளோஸாக இருந்தாலும் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, ஒருவேளை அவரோட க்ளோஸ் ஆனதும் அந்த கற்றுக்கிறத நீங்கள் கை விட்டுட்டீங்களா, நம்ம தான் க்ளோஸ் ஆகிட்டோமே அப்படின்னு, அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவார். நீங்கள் எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அனுப்புகிற மெயிலுக்கு அவர் பாதி பேருக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல, அதெல்லாம் இல்லை. 1500 மெயில் வந்தாலும் 1500 மெயிலை நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் படிக்கிறாரு. அது ஃபோன் அவ்வளோ நேரம் பார்க்குறதில்ல, சிஸ்டம் பார்க்குறதில்ல, அவருக்கு என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவரோட அதை விட அவர் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வருதுங்கிறது அவர் சிலர் எங்களுக்கு ஷேர் பண்ணுவார். அது எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஒரு சிலர் அனுப்புவீங்க, எனக்கு இன்றைக்கி இவ்வளோ ப்ராஃபிட்டு இவ்வளோ லாஸு அப்படின்னு. நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறத சந்தோஷப்பட்டு போயிடுவார், அதை ஒரு சில நாள் காட்டிக்க மாட்டார். ஆனால் லாஸ் எடுக்கிறத புலம்புவார் எங்கள் கூட. டெய்லி ஈவினிங் ஒரு மினிமம் ஒரு 1 ஹவர் அரட்டை அடிச்சுட்டு இருப்போம் ஃபோனில். நானும் சிவா, அப்புறம் ஒரு மருத்துவர் மோகன்குமார் சார். அப்போல்லாம் என்ன பேசுவோன்னா இதை தான் இப்போ சொல்லிகிட்டு இருப்பார். அவர் தான் புலம்பிகிட்டு இருப்பார், இது இப்படி மெயில் வந்துச்சு, இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படி தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதாவது அன்னைக்கு எக்ஸ்பைரியாக இருக்கும், அன்னைக்கு தான் இவ்வளோ சம்பாரிச்சேங்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்தாமல், நான் படித்த மெயிலில் இப்படி இருந்துச்சு, என்னோடய ஃபாலோவர்ஸ் இப்படியெல்லாம் இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாம் புலம்பிகிட்டே இருப்பார். அவர் புலம்பல் கேட்குறதுக்கு தான் நான் மெயினாக இப்போ ஃபோனே பண்ணுவார். இப்போ ஃபோன் பண்ணுவார், இதில் இருக்க சாட்டில் உட்காந்துருப்பார், ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸேஷனுக்காக ஃபோன் பண்ணுவார். இன்றைக்கி மெயில் இப்படிங்க இத்தனை பேர் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இழந்திருக்கிறாங்க அப்படின்னு புலம்புவார். அதனால் நீங்கள் அதே மாதிரி எல்லாம் மெயில் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களோட டெக்ஸ்ட்டை படிக்கிறதுலையே நீங்கள் அவரோட கண்டென்ட்டை எவ்வளோ படிச்சிருக்கிறீங்கன்னு அவர் அனலைஸ் பண்ணிடுவார். நீங்கள் இப்போ ரெகுலராக மெயில் அனுப்புகிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரிப்ளை வரலின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு பதில் அவரே சொல்லுவார். எப்படி அதை உங்களை ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்காரு, யார் எவ்வளோ நாளாக படிச்சுட்ருக்கீங்க, எந்த லெவலில் இப்போ இருக்கிறீங்க, எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அது மாதிரி தான் அப்போ கூட இருக்கிற எனக்கு என்ன நிலைமையான்னு நினச்சி பாருங்கள். டெலகிராமில் போடுவார் இல்லை, மீன் தெரியுதான்னு. உங்களுக்கெல்லாம் தெரியுதா இல்லையான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சது ஒரு நாள். ஏன்னா அவர் அன்றைக்கி ஈவினிங் ஃபோன் பண்ணி கேட்டுருவார், இப்படி தான் மீன் தெரியுதான்னு போட்டாருன்னா, நான் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன்.
நான் ஃபோனை எல்லா ஆங்கிள்லேயும் வச்சு பார்ப்பேன். இது மீன் மாதிரியே இல்லையாடா, இவர் வேறு சாயந்தரம் ஃபோனில் மீன் தெரிஞ்சுதான்னு கேட்பார், இது என்னென்னு பதில் சொல்கிறது, எதுக்கு தெரியுதுன்னே சொல்லிடுவோம் அப்படின்னு தான் யோசிப்பேன். ஆனால் எதுக்கு கண்டுபிடிப்போன்னு திருப்பி திருப்பி பார்த்தாலும் அது மீன் மாதிரி இருக்குது. எனக்கு இசிஜி மாதிரி தான் தெரியும், என்னோடய துறை எப்படி. அப்புறம் சரி எதுக்கு சொல்லிடுவோன்னு, அப்புறம் அது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு மார்க்கெட்டை இன்றைக்கி பார்த்தீங்களா என்ன நடந்ததுன்னு கேட்குறதுக்கு பயந்தே நான் அவருக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே அன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது லைவ் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஆஃபீஸில் உட்காந்துட்டு சிஸ்டம் முன்னாடி மொபைலில் சார்ட்டும் ஓடிட்டுருக்கோம், நான் சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டும் இருப்பேன், பார்த்து வச்சுக்குவேன் இவருக்கு பயந்தே. ஏன்னா ஈவினிங் கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டாருன்னா நான் சொல்ல தெரியலனா இவர் படிக்கிறத விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்குவார். தெரியும், நீங்கள் பேசும்போதே கோச்சுக்குவார், அந்த கோபம் தெரியும் அவரோட வார்த்தைகளில், அதை வெளிப்படுத்த மாட்டார். அவரோட இப்படி கூட இருக்கும்போது அது எனக்கு வந்து நிறைய கற்றுக்கணுன்னு ஆசை எப்படி வந்துச்சுன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் உங்களுக்கு கொடுத்த கண்டென்ட்டில் மட்டும் இல்லை, அவரோட ஆடியோவில் சொல்லுவார் இல்லையா, நான் வந்து வாழ்வில் எல்லாத்தையும் மார்க்கெட்டோட தான் ரிலேட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு. அதில் ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. 2 பேரும் இருசக்கர வாகனம் 2 வீலரில் மூணார் போயிருந்தோம். மே ஃபஸ்ட் வீக்னு நினைக்கிறேன். போயிட்டு வரும்போது நல்லா அன்றைக்கி எங்கள் நேரம் நல்ல கிளைமேட் நல்லா இருந்தது, லைட்டாக ட்ரிசிலிங். அவர் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தார், நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். அவர் ஒரு பிரியர், 2 வீலர் பக்காவாக ஓட்டுவார். மூணார்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். மூணார் போய் நாங்கள் ஒன்றும் சுற்றலை, அங்கே போய் ஒரு ஆற்றுக்கு நடுவில் 2 மக்காச்சோளத்தை வாங்கிட்டு போய் உட்காந்துட்டு 2 மணி நேரம் சொந்த கதை சோக கதை தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது நான் அப்படியே ட்ரிசில் ஆகிட்டு இருந்தது, ஜாலியாக பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறேன். எங்களுக்கு முன்னாடி ஒரு லாரி போகுது, லாரி பின்னாடி ஒரு போயிட்டுருக்காரு. டக்குன்னு ஓவர்டேக் எடுக்கிறக்கா போகிறாரு, அந்த பெண்டாக இருந்ததுனால ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் தெரியல. சடனாக ஒரு பஸ்ஸு ஸ்பீடாக வந்துருச்சு. என்னடா இது அப்படின்னு டக்குன்னு கட் பண்ணிட்டார், சாமர்த்தியமாக கட் பண்ணி அதை வெளியே வந்துட்டார், தப்பிச்சிட்டோம். உடனே சரி நான் எதுவுமே காட்டிக்கல, அப்போ தான் அவர் கூட பழகின புதுசு, என்ன சொல்ல முடியும், எதுவுமே காட்டிக்கல. உடனே கேட்குறாரு, எனக்கு இப்போ என் மைண்டில் என்ன ஓடிச்சு தெரியுமா அப்படின்னாரு. என்னங்க ஓடிச்சு? மார்க்கெட்டில் அந்த இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குங்கிறது எப்படி வருன்னு பாரு, இப்படி தான் வரும். அதில் நம்ம சாமர்த்தியமாக தப்பிக்கலை அப்படின்னா, தப்பிக்கலைன்னா அன்றைக்கி ஒரு மாதம் மார்க்கெட் லீவாக இருந்திருக்கு, உங்களுக்கே தெரியும், பங்கு சந்தை லீவாக இருந்திருக்கு, நாங்கள் என்ன ஆயிருப்போம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்ஸ்டன்ட் ஸ்பைக் இப்படி தான் வருது, அதில் சாமர்த்தியமாக நம்ம இப்படி தப்பிச்சு வரல அப்படின்னா நம்ம அதை இழந்துருவோம் அப்படின்னாரு. அப்படிங்களா, சரிங்கன்ட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன். அப்புறம் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாரு. எனக்கு என்ன தோணியிருக்கான், அடுத்த பெண்டு வரும், இப்படியே போய் எங்கேயாவது கீழே விட்டுட்டு நம்ம இது கவனமாக இல்லாட்டி மார்க்கெட்டில் இப்படி தான் லாஸ் ஆகும்னு சொல்லிடுவாரோ என்னமோன்னு பயமாக தான் இருந்தது. எனக்கு எதுவும் தோணலைங்க, நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது மாதிரி அவரோட ஒரு டிரைவ் பண்ணும்போதும் கூட அவரோட கவனம் பூரா மார்க்கெட்டில் ரன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் அவரோட எண்ணம் ஓடிட்டுருக்கும். எதிரில் வர்ற லாரியில் பெயிண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை கவனிச்சிங்கன்னா, இப்போ இது கர்டன் வந்து ரெட் கலரில் இருக்குது, நீங்கள் யார் யார் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, யார் யார் ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையும் கவனிச்சிருப்பார். முக்கியமாக யாரெல்லாம் க்ரீன் ட்ரெஸ் போட்டு வந்தீங்களோ அவர் நினைவில் கண்டிப்பாக இருப்பீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட முதல் சந்திப்பில் யாரெல்லாம் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு வரீங்களோ அவரோட நினைவில் கண்டிப்பாக இருப்பீங்க. ஆமாம், நானும் எதர்ச்சியாக க்ரீன் ட்ரெஸ்ஸு தான், அது வேறு, அது இன்னும் நிறையா இருக்குது. அதாவது அவர் எனக்கு கூட இருக்கிறதுனால, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கூட இருக்கிறதுனால நான் தெரிஞ்சுக்கிட்டது அவரை பற்றி. அவர் மார்க்கெட்டை கற்றுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதே அளவுக்கு நம்மளை கற்றுக்க வைக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது நான் கூட இருக்கும்போது எனக்கு தெரியும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அது சொல்லி முடிச்சிடுவேன், அது கூட ஓடிடுவேன், அவ்வளோதான். நம்ம வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கர்டன் பின்னாடி இல்லாட்டி ஜன்னல் ஓரத்தில் கதவு பின்னாடியெல்லாம் ஒரு குளவி சிறுசாக ஒரு கூடு வச்சுருக்கோம், பார்த்துருக்கீங்களா? மண்ணை கொண்டு வந்து சேர்த்தி குட்டி, என்னடா நேற்று பார்த்தோம், இல்லை இன்றைக்கி அதுக்குள்ளே வச்சிருச்சுன்னு நினைப்போம். அந்த குளவி சைஸை விட அந்த கூடு சைஸ் 10 மடங்கு பெருசாக இருக்கும். அதையும் நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம், ஒரே குளவி தான், இல்லை அத்தனை சேர்ந்து இப்படி கட்டுச்சா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இவர் மார்க்கெட்டில் என்ன கஷ்டப்பட்டு, இப்போ நடைமுறையில் என்ன கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து நம்மளை எப்படி உருவாக்கி வெளியே பாடுபடுறாரு அப்படிங்கிறத இந்த கதையை ஒரு யூடியூப்பில் ஒரு பெரியவர் சொல்லும்போது தான், ஏன்னா அதோட எனக்கு லிங்க் ஆச்சு. அந்த குளவி அது எப்படி அதோட கருப்பொருளை சொல்கிறேன்.
அது எப்படின்னா அது எதுக்காக அந்த கூடு கட்டுதுன்னா, தன்னோட சங்கதிகளை உருவாக்குறதுக்காக அந்த குளவி அந்த கூடு கட்டுது. அது வந்து அந்த மண், அதாவது களிமண், செம்மண் எதில் கட்டினா அந்த கூடு வந்து நிற்கும், எதில் கட்டினா அது விழுந்துடும் அப்படின்னு அதை தேர்ந்தெடுத்து, அந்த மண்ணை தேர்ந்தெடுத்து அதை போய் தேடி அது இருக்கிற குளவி சைஸ் தெரியுமே, அதோட வாய் எவ்வளோ பெருசு இருந்துற போது, அதை போய் ஒன்றுன்னா தூக்கிட்டு வந்து அதோட எச்சில் மூலமாக அப்படியே ஒட்ட வச்சு அந்த கூடை உருவாக்கி, அந்த கூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன வளைய மாதிரி ஹோஸ் மாதிரி போகிற மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கும். அது கூடு கட்டிகிட்டு இருக்கும்போது கூடை கட்டி முடிச்சுட்டு அடுத்து வயலுக்கு போகும். இப்போ விவசாய நிலமே இல்லை, அதனால் அது புழு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது போய் தேடி வயலில் போயிட்டு தான் கட்டின கூட்டுக்கு பொருத்தமான ஒரு புழுவை தேர்ந்தெடுத்து அதோட கொடுக்கு பின்னாடி அது கொடுக்கு இருக்கும் தெரியல, அந்த கொடுக்கில் அதுக்கு ஒரு இன்ஜெக்ட் பண்ணும் அதோட ஒரு திரவத்தை. அந்த புழு வந்து ஒரு மயக்க நிலை அடைஞ்சிடும். அந்த புழுவை தூக்கிட்டு வந்து அது கட்டின கூட்டுக்குள்ளே அந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுன்னா, அந்த புழு மயக்கம் தெளிஞ்சது வெளியே வந்துடுமே, ஃபஸ்ட்டு அந்த ஹோல்ஸை பேக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உடனே போய் இந்த மயக்க தெளிகிறக்குள்ளே மண்ணை எகைன் எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோல்ஸை பேக் பண்ணி அந்த புழு வெளியே போகாமல் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த கூடு நேற்று இருந்துச்சு, இந்த புழு எப்படா வந்துச்சுன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இதுதான் உண்மை. இந்த ஸ்டோரி யாராவது யூடியூப்பில் கேட்டிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, அதுதான் உண்மை. இந்த புழு தானாக வரல, அந்த குளவி தூக்கிட்டு வந்து வைக்கும். ஆனால் அந்த புழு சைஸுக்கும் குளவி சைஸுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா மிக ஆச்சரியமாக இருக்கும். அது இந்த குளவி அந்த புழுங்கிறது நாலேஜ், நமக்கு கொடுக்குற நாலேஜ், தன்னை விட அவ்வளோ பெரிய நாலேஜை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருப்பாருன்னு உங்களுக்கு இப்போ புரியும். அந்த புழுவை கொண்டு வந்து வச்சு அந்த கூடை கட்டிட்டு அந்த புழு வெளியே போகாமல் அடைச்சிட்டு, அடைக்கிறதுனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த குளவி உள்ளே போயிட்டு அந்த புழுவோட ஸ்கின்னை கொஞ்சம் கிழித்து அதில் தன்னோட முட்டைகளை வச்சிரும். வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, அந்த கூடை சுத்தமாக பேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். அந்த புழு சாகாது. நீங்கள் புழு பார்த்தீங்கன்னா அரைகுறையாக சாகாது. அது ஏதாவது நம்ம செய்யாமல் அது அப்படியே மெல்ல இழைச்சி அப்படியே வத்தி ஒரு இது மாதிரி தோல் மாதிரி பேலன்ஸ் நிற்கும் ஒழிய அது ஈஸியாக சாகாது. தன்னோட முட்டையில் அதோட ஸ்கின்னில் வச்சிரும். அந்த புழுவோட உடல் ஜூடால் அந்த முட்டைகள் ஒவ்வொன்றும் மெச்சூர்ட் ஆகி அது ஒரு 4 முட்டை 5 முட்டை அந்த மாதிரி வைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளியே வந்து அதுக்கு உணவு அந்த புழு தான். அது வெளியே வந்ததுக்கு அடுத்ததாக அந்த குஞ்சுகள் வந்து அந்த புழுவே உணவாக சாப்பிட்டு அது அது எவ்வளோ நாளைக்கு வந்துட போகுது, அந்த 5 முட்டையும் தயாராகி வந்துடாது. ஏதாவது 4 முட்டை 3 முட்டை வரலாம். அந்த புழு வெளியே வந்து குஞ்சு அந்த புழுவையே சாப்பிட்டு வளரும். அந்த குளவிக்கு கூடு கட்டி உள்ள புழுவை வச்சு முட்டை வச்ச குளவிக்கு எப்போ அந்த புழு முட்டை பொரிஞ்சிருக்கும், அந்த குஞ்சு தயாராகிருக்கும், அதை எப்போ வெளியே விடலான்னு அந்த குளவிக்கு தெரியும். அது என்ன பண்ணுன்னா, அந்த குஞ்சுனால் அந்த கூட்டை உடச்சி வெளியே வர முடியாது. அந்த குளவியே வந்து மீண்டும் அதில் ஒரு வாயில் ஓப்பன் பண்ணும். அதே மாதிரி எச்சில் வச்சு ஈரம் பண்ணி அந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதிலிருந்து குஞ்சுகளை வெளியே விடும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு அந்த குஞ்சு வெளியே வர முயற்சித்தா என்னாகும்? அவ்வளோதான். அதனால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் அது இறந்துடும். அது மாதிரி தான் உங்களை ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே இருப்பார், ட்ரேட் பண்ணாதீங்க, கற்றுக்கங்க, ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு. நம்ம அதை மீறி ட்ரேட் பண்ணோம்னா அப்புறம் ஃப்ரைடே டு தேர்ஸ்டே தான், 5 பைசா தான். அது நம்ம நிறைய பேர் அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. அது எனக்கு தெரியும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நிறைய பேர் இதில் படிக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு கான்செப்டை படிச்சுட்டு சரி இந்த கான்செப்டை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்காம எப்படி நம்ம கற்றுக்கிறது? அதை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணுமா? இவர் சொல்கிறாருன்னு நம்ம ட்ரேட் பண்ணாமையே இருக்கிறோம், ஒரு கட்டத்தில் மழுங்கி போயிருமே மூளை, அப்புறம் எப்படி படித்ததெல்லாம் நிற்கும் அப்படின்னா. நீங்கள் என்ன முயற்சி பண்ணி பார்த்தீங்கனாலும் அவர் சொன்ன கண்டென்ட் மட்டும் இல்லை, சைக்காலஜி ரொம்ப 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 முக்கியம். அந்த சைக்காலஜி இல்லை அப்படின்னா அதில் இழப்புகளை சந்திப்போங்கிறது அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நமக்கு நாலேஜை அந்த புழு மாதிரி ஒரு கூடு கட்டி நமக்கான நாலேஜை கொடுத்துட்டாரு, நம்மளை முட்டைகளாக உள்ள பதிச்சிருக்காரு. நம்ம பொறுமையாக இருந்து அந்த நாலேஜுகளை கற்றுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அவர் என்னைக்கு அந்த கூட்டை ஓப்பன் பண்ணுறாரோ அன்றைக்கி சுதந்திரமாக நம்மளால் பறக்க முடியும்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குறேன்.
சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ண போகிறாரு. அதனால் சுதந்திரமாக பறக்க வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவசரப்பட்டு எதையும் இழக்காமல் இருங்கன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா வந்துட்டானே, அவர் வருவாருன்னு பார்த்தா இவன் தான் அப்பப்போ மேலே மேலே வரான்னு உங்கள் ரியாக்ஷன்லாம் எனக்கு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம